பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இந்த மாதமும் கர்த்தர் இந்த 1ஆம் தேதியில் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா நம்ம என்ன செய்யணும்னு பார்ப்போம். என்னோட கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 42, 43வது வசனம். Genesis chapter 41 verse 42 and 43. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முதிரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஆமீன். இந்த யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். அவன் தேவனுடைய எல்லா விஷயத்துலையும் எப்படி உண்மையாக இருந்ததுனால அவனோட தகப்பன் வீட்டில் அவன் சகோதரர்கள் செய்த காரியங்கள், அவனுக்கு நேர்ந்த அநீதிகள் எல்லாமே நமக்கு தெரியும்ல. ஆனால் தேவன் காண்பித்த ஒரு தரிசனம் என்ன, அவனை அதிகாரியாக வைக்கிறாரு. அவன் ஒரு சூரியனை போல் இருக்கிறச்சே மற்ற வயல்கள் எல்லாம் என்ன அவனை பணிந்து கொள்கிறத போல பார்த்தோம் இல்லையா. அந்த வாக்கு தத்துவம் வசனம் நிறைவேறும்படியாக அவன் வாழ்க்கையில் சில சோதனைகள், சில கஷ்டங்கள், உபதிரவங்கள், பாடுகள் வந்தது. ஆனாலும் அந்த இடத்துலையும் யோசேப்பு என்ன கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. அவன் அநீதியின் பக்கம் போகாமல் தேவனையே சார்ந்திருந்து எல்லா விஷயத்திலும் அவன் உண்மை உத்தமமாக இருக்கும்படி தன்னை கர்த்தருக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டிருந்தனால தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறும்படியாக கர்த்தரின் கரத்தில் அவன் அடங்கி இருந்ததுனால ஒரு நாள் வந்தது. அந்த பார்வோன் எகிப்தின் ராஜாவோட கண்களை தயவு கிடைக்கும்படி அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வரும்போது அந்த சொப்பனத்துக்கான தரிசனத்தை, அதுக்கான விளக்கத்தை அவன் வியாக்கியானம் பண்ணி சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு வரம் ஆவியானவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு யோசேப்புக்கு. அப்போ அதன் நிமித்தம் என்ன ஆச்சு, அந்த காலத்தில் பார்வோனை நமக்கு புரியணும்னு சொன்னாக்க அந்த தேசம் முழுவதும் என்னவாக்கினாரு, ஒரு பிரசிடெண்ட்டாக, ஒரு அதிகாரியாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பார்வோன் கையில் இருக்கிற அந்த முத்திர மோதிரம், அதாவது ஒரு அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. அத்தாரிட்டி கொடுக்கறதோட மாத்திரம் இல்லை, கனப்படுத்தி ராஜாக்கு அடுத்தபடியாக அவர் சொல்கிறது தான் தேசம் முழுவதும் எல்லாரும் கேட்கணும்னு பணிந்து கொள்ளும்படியாக எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். இந்த அதிகாரி ஆக்கணும் ஒரு மேன்மை வரணும்னா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம அவரையே சார்ந்து இருக்கணும். நம்மளுக்கு பிரச்சனை, போராட்டம் வரும்போது நம்ம யுத்தம் செஞ்சிடக்கூடாது, நம் சுயத்தில் விழுந்துடக்கூடாது, இல்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுடக்கூடாது. கர்த்தரையே நம்பி இருக்கச்சே அந்த இடத்துல பார்வோனோட அந்த இடத்துல பார்க்கறச்சே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த மோதிரத்தை கைட்டி அவன் கையில் தரப்பிக்கிறார் இல்லையா. நம்ம போத்திபார் மனைவி அவனை இச்சைக்குள்ளாக அவனை இழுக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன், கர்த்தருக்கு நான் பயந்து இருக்கிறேன்னு சொல்கிறான் இல்லையா. அப்போது கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறாங்கச்சே எந்த இடத்துலையும் என்னை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், நான் பாவம் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் இல்லையா. அப்போ நம்ம பாவம் செய்யாமல் இருக்க தீர்மானம் எடுக்கணும், கர்த்தரையே நம்பி இருக்கணும். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பி அவருடைய வார்த்தையில் மாத்திரம் நிலைச்சு நிற்கச்சே இந்த உயர்வும் இந்த மேன்மையும் கர்த்தர் கொடுப்பார். அது எதிரிக்கிட்டேருந்து கூட வரும்படியாக வைப்பார். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்க வச்சே. ஏன் இது எதிரின்னு சொல்லுன்னா, எகிப்து தேசம் என்றைக்குமே இஸ்ரவேல் ஜனங்களை மதித்தது கிடையாது, அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் என்ன யோசேப்பை ஒரு அதிகாரியாக வைக்கும்படியாக தேவ திட்டம் நிறைவேறிற்று. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற அது நடக்கலை நீங்கள் காத்துட்ருக்கச்சே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கருத்துங்களை அடங்கி இருங்களேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மையாக வைப்பார், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ராஜா. அந்த முத்திரை மோதிரமாக வைப்பதற்காக, அந்த அதிகாரம் தருவதற்காக நன்றி தகப்பனே. அதற்கு முதலாவது எங்களை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை உண்மையை நம்பி இருக்க வேண்டும் தகப்பனே. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஆண்டவரே உம்ம சமூகத்தில் விழுந்து கடந்து உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு உம்முடைய வார்த்தையில் நிலை நிற்க அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள், உபதிரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள்
வந்தாலும் ஆண்டவரே அந்த உண்மையிலும் உத்தமத்திலும் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று ஒரு வைராகியத்தை, ஒரு தீர்மானத்தை எடுத்து நிலைநிற்க, அதில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக ராஜா. அப்பொழுது உமது கரத்திலிருந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் வந்து ஆண்டவரே அந்த முத்திர மோதிரமாக வைத்து ஆண்டவரே ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஒரு உயர்வை நீர் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கரத்துங்க நீங்கள் அடங்கி இருக்கடிச்சு ஒரு காலம் வரும், அவர் கரமே உங்களை உயர்த்தும்படியாக தேவன் அந்த நன்மையை செய்வார். அப்படிப்பட்ட நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் வந்து சேர உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.